மகாநதி அடுத்த வர எபிசோடில் பார்த்தீங்க அப்படின்னா, விஜய் வந்து தன்னோட சொத்து, தாத்தா, பாட்டின்னு சொல்லி எல்லாத்தையுமே காவேரிக்காக விட்டுட்டு, காவேரி வீட்டுக்கு வந்துருவாங்க. அதே மாரி சாரதா அம்மாவும் விஜய வந்து பார்த்தீங்க அப்படின்னா, தன்னோட மருமகனா ஏத்துப்பாங்க. விஜய்க்கு பார்த்தீங்க அப்படின்னா, தடபுடலா விருந்தெல்லாம் ரெடி பண்ணி பார்த்தீங்கன்னா, சாப்பாடு ரெடி பண்ணி வச்சிருப்பாங்க. அந்த நேரத்தில எல்லாரும் சாப்பிட போற கரெக்டான அந்த நேரத்தில பார்த்தீங்க அப்படின்னா, நிவீனும், யமுனாவும் வருவாங்க. ஸோ யமுனாக்கு வந்து காவேரி பிரெக்னென்ட்டா இருக்க விஷயம், விஜய் வீட்டுக்கு வந்த விஷயம், எல்லா விஷயமும் தெரிஞ்சு தான் வீட்டுக்கு வந்திருப்பாங்க. உடனே ரொம்ப நல்லவங்க மாரி பார்த்தீங்க அப்படின்னா, காவேரிய போய் ஹக் பண்ணி, "என்னக்கா நீ பிரெக்னென்ட்டா இருக்கியாமே என்கிட்ட சொல்லவே இல்ல" அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்காக ஃப்ரூட்ஸு, நட்ஸ் எல்லாம் வாங்கியிருப்பாங்க. அதெல்லாம் காவேரி கிட்ட குடுப்பாங்க. அதுக்கப்புறம் விஜய் கிட்டயும் ரொம்ப பாசமா பேசுவாங்க. எல்லாம் முடிஞ்சு எல்லாம் சேர்ந்து சாப்பிட்டதுக்கப்புறம் வெளிய பேசிட்டு இருக்கும்போது, யமுனா வந்து காவேரி கிட்ட, "என்ன மன்னிச்சிருக்கா, நான் இந்த மாரிலாம் உன்ன வந்து ரொம்பவே கஷ்டப்படுத்திட்டேன்" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. "என்னோட மைண்ட் வந்து ஏன் இவ்வளோ மோசமா, கேவலமா யோசிச்சுச்சுன்னு எனக்கே தெரியல" அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கிட்டயும், காவேரி கிட்டயும் யமுனா வந்து பார்த்தீங்க அப்படின்னா, சாரி கேட்பாங்க. அவங்க 2 பேருமே மன்னிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் குமரன் பார்த்தீங்க அப்படின்னா, "உனக்கு இந்த விஷயம் காவேரி பிரெக்னென்ட்டா இருக்க விஷயம் இப்ப தான் தெரியுமா? ஆனா நிவின்க்கு முன்னாடியே தெரியும். நிவின் வந்து ஃபர்ஸ்ட்டு ஹாஸ்பிட்டலுக்கு வந்து கூட்டிட்டு போய் தான் செக்கப்க்கு காட்டியிருக்காரு." அப்படிலாம் குமரன் சொல்லவும், யமுனாக்கு திரும்ப சந்தேகம் வந்துருச்சு. "என்னது நிவினுக்கு முன்னாடியே தெரியுமா? அது மட்டும் இல்லாம எதுக்கு வந்து நிவின் வந்து இவள கூட்டிட்டு போணும் ஹாஸ்பிட்டலுக்கு?" அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப யமுனா வந்து சந்தேகப்படுறாங்க நிவின. நிவின் பார்த்தீங்க அப்படின்னா, "இதோ ஆரம்பிச்சிட்டாள" அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளேயே நினைக்கிறாரு. நிவினுக்கு தான் கரெக்ட்டா யமுனாவ பத்தி எல்லாமே தெரிஞ்சிருக்கு. மத்தவங்கலாம் யமுனா திருந்திட்டாங்க அப்படின்னு நினைக்கிற நேரத்துல கூட, நிவின்க்கு கரெக்ட்டா யமுனா திருந்தவே மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு நல்லாவே தெரிஞ்சிருக்கு. இதுக்கப்புறம் யமுனாவோட நிலைமை என்ன ஆக போகுது? இப்படியே இருந்தா கண்டிப்பா நிவினோட வாழ்க்கையில யமுனா இருக்கவே மாட்டாங்க. ஸோ என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் ஹைப் பண்ணிட்டு பாருங்க.